Harry Potter and the Deathly Hallows, Chapter 13, Part 2, The Muggle Bond Registration Commission. ஹாரி அந்த டிமெண்டர்ஸை கடந்து போகும்போது ஹூடுக்குள்ளே மறைஞ்சிருக்க அந்த டிமெண்டர்ஸ் ஹாரியை திரும்பி பார்க்குங்க. அவனை சென்ஸ் பண்ணுதுங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. லைக் அவனுக்குள்ளே இன்னும் இருக்க ஹியூமன் ப்ரெசன்ஸை, ஹோப் அண்ட் விடாமுயற்சியை இது எல்லாத்தையுமே அதுங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னு. அங்கே அவ்வளோ அமைதியாக ஃப்ரீஸ் ஆகி போய் தானே இருக்கும். இப்போது அங்கே இருந்த ஒன் ஆஃப் த டஞ்சன் டோர் சடனாக ஓப்பன் ஆகுமா, உள்ளே இருந்து யாரோ பயங்கரமாக அலற சத்தம் அவ்வளோ எக்கோ அடிச்சிட்ருக்கோம் அங்கே ஃபுல்லாக. இல்லை நான் ஹாஃப் பிளட் தான், நான் சொல்கிறத கேளுங்க, எங்கள் அப்பா ஒரு விசார்ட், அவர் யாருன்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஆர்கி ஆல்டர்டன், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரூம்ஸ்டிக் டிசைனர், அவர் யாருன்னு நீங்களே செக் பண்ணுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, என் மேலே இருந்து கையை எடுங்க, என் மேலே கையை வைக்காதீங்க அப்படின்னு பயங்கரமாக உள்ளேருந்து கத்துற சத்தம் கேட்குமா. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபைனல் வார்னிங் அப்படின்னு அம்பிரிட்ஜோட சாஃப்டான வாய்ஸ் மேஜிக்கலி மேக்னிஃபைடாக அங்கே கேட்டுட்ருக்கும். ஸோ தட் அந்த பர்சன் அலறதை விட கிளியராக கேட்கும். நீங்கள் இப்படி வீம்பு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிமெண்டர்ஸ் கிஸ் கொடுக்க சொல்லிடுவோம் அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுமா. அந்த விசார்ட் கத்துற சத்தம் அப்படியே சைலண்ட் ஆயிரும். பட் அவர் அழுகிறது மட்டும் லைட்டாக கேட்டுட்ருக்கோம். இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுமா. இப்போது 2 டிமெண்டர்ஸ் அந்த கோர்ட் ரூம் டோர் வழியாக வெளியே ஒரு விசார்டை 2 பக்கமும் அவரோட கையை இதுங்களோட அழுகி போன மாதிரி இருக்க கையை வச்சு இழுத்துட்டு வருங்களா. அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுக போகிற மாதிரி இருப்பார். அந்த இருட்டான காரிடோர் வழியாக அவர் அந்த 2 டிமெண்டர்ஸும் கூட்டிகிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் மேரி கேட்டர்மால் அப்படின்னு அம்பிரிட்ஜ் கூப்பிடுமா. அங்கே உட்காந்துருக்கிறதுல ஒரு குட்டையான விச் இப்போ எந்திரிச்சு நிற்பாங்களா. அவங்களோட தலையிலேருந்து கால் வரைக்கும் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவங்களோட தலைமுடியை நல்லா கொண்டு போட்டிருப்பாங்க. நல்ல நீளமான பிளெயினாக இருக்கிற ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட முகத்தை பார்க்குறதுக்கு சுத்தமாக ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற டிமெண்டர்ஸை கடந்து அவங்க போவாங்களா. பயங்கரமாக அவங்களோட உடம்பு முழுக்க நடுங்கிக்கிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான். அப்போது ஹாரி இன்ஸ்டிங்க்டாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் மேரி கேட்டர்மால் பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவங்க தனியாக அந்த டஞ்சனுக்குள்ளே அவங்க நடந்து போகிறத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால அவங்க பின்னாடி அவன் நடந்து அந்த கோர்ட் ரூம்குள்ளே அவனும் போயிடுவான். ஹாரியை ஏற்கனவே இன்ட்ராகேட் பண்ணியிருப்பாங்களே, அவன் மேஜிக்கை இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோர்ட் ரூம் கிடையாது இது பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக இருந்தது. ஆனால் இந்த ரூமோட சீலிங்லாம் நல்ல உயரமாக இருந்ததா அது அவனுக்கு ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நல்ல டீப்பாக நல்ல ஆழமாக இருக்கிற கிணறோட பாட்டமில் அவன் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படி தான் இருந்துச்சு அந்த ரூமே. இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குது. ஸோ இதை நான் சொல்லும் போதே ஒரு சில பேத்துக்குலாம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக வெளியில் இருந்ததை விட நிறைய டிமெண்டர்ஸ் இருக்குங்களா. அந்த ரூமோட அங்கங்கே கார்னரில் நின்றுட்டுருக்குங்க. அங்கே நல்ல உயரமான பிளாட்ஃபார்ம் இருக்கும் உட்கார்றதுக்காக. அங்கேருந்து நல்ல தூரமாக அந்த டிமெண்டர்ஸ்லாம் நின்றுட்டுருக்குங்க. அந்த இடத்துல தான் அம்பிரிட்ஜ் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சைடில் யாக்ஸ்லி உட்காந்துருப்பான். இன்னொன்று ஒரு சைடில் ஹெர்மாயினி உட்காந்துருக்குமா. அதுவும் மிஸ்ஸஸ் கேட்டர்மால் மாதிரியே அவ்வளோ வெளுத்து போய் பயந்து போய் உட்காந்துருக்கும். அந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே நல்ல பிரைட்டாக சில்வராக இருக்கிற நீளமான முடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பூனை மேலேயும் கீழேயும் நடந்துகிட்டே இருக்குமா. அது எதுக்குன்னு ஹாரி ரியலைஸ் பண்ணிடுவான். அவங்க அங்கே பேட்ரனஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற டிமெண்டர்ஸ் கிட்டேருந்து இந்த ப்ராசிக்யூட்டர்ஸை அவங்களோட மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அங்கே அக்யூஸ் பண்ணப்பட்டு உக்காந்துருக்காங்களே அவங்களுக்கு அது வேலை செய்யாத மாதிரி தான் இருக்கும். உட்காருங்க அப்படின்னு அம்பிரிட்ஜ் அவங்களோட சாஃப்டான சில்கியான வாய்ஸில் சொல்லுவாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மால் அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் அந்த ஃப்ளோரில் அந்த ரூமில் மிடில் ஒரு சிங்கிள் சீட் இருக்குமா, அதில் போய் உட்காருவாங்க. அவங்க அந்த சீட்டில் உட்காந்து அடுத்த செகண்டே அந்த சேரை சுற்றி இருக்கிற செயின் எல்லாம் அவங்களோட கையை நல்லா அந்த சேரோடு சேர்த்து கட்டிடும். நீங்கள் தானே மேரி எலிசபெத் கேட்டர்மால் அப்படின்னு அம்பிரிட்ஜ் கேட்பாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மால் நடுங்கிட்டே ஆமான்னு தலையாட்டுவாங்க. மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ரெஜினால்டு கேட்டர்மாலை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மால் இப்போ அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் இங்கே வந்து என் கூட இருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு மிஸ்ஸஸ் கேட்டர்மால் அழுதுகிட்டே சொல்லுவாங்களா. ஆனால் அம்பிரிட்ஜ் அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. மெய்சி எலி ஆல்ஃபர்ட் கேட்டர்மாலோட அம்மா தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மால் இப்போது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க.
நான் திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்களா. ஓ தயவு செஞ்சு வாயை மூடுறியா, மட் பிளட்ஸ்க்கு பிறந்ததுங்களுக்குலாம் நாங்கள் இறக்கம் காமிக்க மாட்டோம் அப்படின்னு ஆக்ஸ்லி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறனால ஹாரி அந்த ரூம்குள்ளே வந்த சத்தம் அவனோட ஃபுட் ஸ்டெப் சத்தத்தை அது மறைச்சிருமா. அவன் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி போவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் இன்னும் அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே தான் இருக்கான். அந்த லிஃப்ட்டிலேருந்து இந்த ஃப்ளோருக்கு அவன் வந்தான்ல, அப்போலேருந்தே அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அவன் ரிமூவ் பண்ணலை. அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவன் க்ளோக்கை போட்டுட்டு தான் வந்திருக்கான். ஹாரி அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி அந்த பேட்ரனஸ் ஸ்பூன் இருக்குல்ல, அது பக்கத்தில் போன உடனே அந்த டெம்பரேச்சரே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இங்கே தான் அவனுக்கு நல்லா வார்மாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது கண்டிப்பாக அம்ப்ரிட்ஜோட பேட்ரனஸ் தான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அது நல்ல பிரைட்டாக க்ளோ ஆகிட்டு இருந்தது. விச் மீன்ஸ் அம்ப்ரிட்ஜ் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். அது எழுதி வச்சிருக்குல்ல இந்த ட்விஸ்டடான ரொம்ப கேவலமான சட்டம், அதெல்லாம் இப்போ அது அப்போல்டு பண்ணிகிட்ருக்கிறதுல அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த பேட்ரனஸை பார்த்தும் போதே தெரிஞ்சுது. இந்த மகள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன்னு புது சட்டத்தை கொண்டு வந்ததில் அம்ப்ரிட்ஜும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த சட்டத்தை அம்ப்ரிட்ஜும் தானே பாதி எழுதியிருக்கும். ஸோ ஹாரி இப்போது ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அம்ப்ரிட்ஜுக்கு பின்னாடி நடந்து போயிட்டுருப்பானா. அங்கே ஆக்ஸ்லியும் ஹெர்மாயினியும் அம்ப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் தான் உட்காந்துருப்பாங்களா. இவன் நடந்து போய் ஏதாவது சத்தம் கேட்டுருச்சுன்னா ஹெர்மாயினி பயந்துட்டு ஏதாவது ஜம்ப் பண்ணிடும்னு ஹாரிக்கு ரொம்பவே பயமாக இருந்ததா. ஸோ மஃப்லியேட்டோ சாமேனா போடலாமா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பானா. அவன் லைட்டாக முணுமுணுத்தா கூட ஹெர்மாயினி இப்போது பயந்துருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. கரெக்டாக அவன் ஹெர்மாயினிக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருப்பானா. அட் த சேம் டைம் அம்ப்ரிட்ஜ் மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணுவாங்களா. ஹாரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பான். நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு அவன் ஹெர்மாயினியோட காது பக்கத்தில் போய் அமைதியாக சொல்வானா. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரியே பயங்கரமாக பயத்தில் ஜம்ப் பண்ணிடும். அங்கே நடக்கிற இன்டர்வியூவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அங்கே பாட்டில் ஆஃப் இங்க் வச்சுருக்குமா, அதையும் கீழே தட்டி விட போயிடும். பட் அம்ப்ரிட்ஜும் ஆக்ஸ்லியும் மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் பேசுகிறத கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுட்ருக்கிறனால இங்கே நடந்த விஷயத்த அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மினிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி நீங்கள் வந்தபோது உங்களோட மந்திரக்கோலை அவங்க எடுத்துக்கிட்டாங்களே மிஸ்ஸஸ் கேட்டர்மோல், அது 8 3/4 inches செர்ரி யூனிகார்ன் ஹேர் கோர் தானே. இந்த டிஸ்கிரிப்ஷனை உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் கேட்பாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாங்க. அவங்களோட கண்களை தொடச்சிட்டே தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. எந்த மந்திரவாதி ஆர் சூனியக்காரிக்கிட்டேருந்து அந்த மந்திரக்கோலை நீங்கள் எடுத்தீங்கன்னு உங்களால் எங்ககிட்ட இப்போ சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் கேட்பாங்களா. எடுத்தேனா அப்படின்னு மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் அழுதுகிட்டே கேட்பாங்க. நான் ஒன்றும் அதை யார்கிட்ட இருந்தும் எடுக்கலை. நான் அதை வாங்கினேன். எனக்கு 11 வயசு இருக்கும் போது நான் அதை வாங்கினேன். அதுதான் என்னை சூஸ் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்களா. அவங்க பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அம்ப்ரிட்ஜ் இப்போ ஒரு மாதிரி சாஃப்டாக கேர்லிஷாக பல்ல காமிச்சு சிரிச்சிட்ருப்பாங்களா. அவங்க சிரிக்கிறத கேட்கும் போது ஹாரிக்கு அவங்கள போய் அட்டாக் பண்ணணும் போல தோணும். அப்போ அவங்க லைட்டாக குனிஞ்சு அவங்களோட விக்டிமை நல்லா உத்து பார்த்துட்ருப்பாங்களா. அதாவது மிஸ்ஸஸ் கேட்டர்மோலை நல்லா உத்து அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்போது அவங்களோட கழுத்துலேருந்து கீழே கோல்டன் கலரில் ஏதோ ஒன்று ஆடிட்டுருக்குமா. அப்புறம்தான் உத்து பார்ப்பான். பார்த்தா அந்த லாக்கெட்டு. ஹெர்மாயினியும் அதை பார்த்துரும் போல. ஏன்னா அதை பார்த்த உடனே ஹெர்மாயினி அப்படின்னு கத்திடுமா. பட் அம்ப்ரிட்ஜும் ஆக்ஸ்லியும் இன்னும் அவங்களோட இறையவே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறனால மித்த அங்கே சுற்றி நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு செவிடாதான் இருக்கும். நோ, நான் அப்படி நினைக்கலையே மிஸ்ஸஸ் கேட்டர்மோல். மந்திரக்கோள் விச்சஸையும் விசார்ட்ஸையும் மட்டும்தான் சூஸ் பண்ணும். நீங்கள் ஒன்றும் விச்சு கிடையாது. மஃபால்டா, அந்த ஃபைல் எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் இப்போது ஹெர்மாயினியை பார்த்து திரும்பி கேட்பாங்களா. ஹெர்மாயினியோட கையெல்லாம் ஷாக்கில் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்குமா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் பைல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா. அதில் இருந்து மிஸ்ஸஸ் கேட்டர்மோலோட நேம் இருக்கிற ஃபைலை எடுத்து அம்ப்ரிட்ஜ் கிட்ட கொடுத்துட்ருக்குமா. அது அழகாக இருக்குது டொலாரஸ் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது அவங்க கழுத்தில் இருக்கிற பெண்டன்ட்டை கையை காமிச்சு சொல்லுமா. என்னது அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்டுட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பாங்களா. ஓ இதுவா, இது என்னோட பழைய ஃபேமிலி ஹேர்லூம் அப்படின்னு அந்த லாக்கெட்டை அவங்க தொட்டுட்டே சொல்லிகிட்ருப்பாங்க. இதில் எஸ்ன்னு எழுதியிருக்குல்ல, எஸ்ஸுனா செல்வின். நான் செல்வின்ஸ் கூட ரிலேட் ஆகிருக்கேன். பட் இன்னும் இருக்கிற மிச்ச பியூர் பிளட் ஃபேமிலிஸ் கூடலாம் நான் ரிலேட் ஆகலை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நல்லா லவுடான வாய்ஸில் மிஸ்ஸஸ் கேட்டர்மோலோட ஃபைலை பரட்டிட்டே, ஆனால் உனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாதே மிஸ்ஸஸ் கேட்டர்மோல். உங்கள் பேரண்ட்ஸோட ப்ரொஃபஷன்,
க்ரீன் க்ராசர்ஸ் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? ஆக்சுவலி பயங்கரமாக அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். க்ரீன் க்ராசர்ஸ்னால் பழம் அண்டு காய்கறி விற்பாங்களே அவங்கள தான் க்ரீன் க்ராசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. GREEN க்ரீன், GROCERS க்ராசர்ஸ். ஹாரிக்கு இப்போது அம்பிரிட்ஜ் சொன்ன அந்த பொய்யை கேட்ட உடனே பயங்கரமாக பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கும். ஏன்னா அந்த லாக்கெட்டை ஒரு கிரிமினல்கிட்ட இருந்து லஞ்சமாக வாங்கிட்டு வந்து இங்கே வந்துட்டு அதோட பியூர் பிளட் க்ரெடென்ஷியல்ஸை பற்றி அதை வச்சு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கு. ஹாரிக்கு இதை கேட்டோடனே பயங்கர கோவம் வந்துட்டுருக்குமா. அவனோட மந்திரக்கோளை அவன் வெளியில் எடுத்துடுவான். இன்விசிபிலிட்டி க்ளோக்லேருந்து அவனோட கையை நல்லா வெளியில் நீட்டி அவனோட மந்திரக்கோளை வெளியில் நீட்டி ஸ்டூபிஃபை மந்திரத்தை போட்டுருவானா. ஃப்ளாஷ் ஆஃப் ரெட் லைட் அப்படியே பாஸ் ஆகி அம்பிரிட்ஜை நல்லா போய் அதை அடிச்சிடுமா. அம்பிரிட்ஜ் அப்படியே உருண்டு அங்கே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல அதில் போய் நல்லா மோதி கீழே உருண்டு விழுந்துருவாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மோலோட அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த பேப்பர் அதெல்லாம் பறந்து அங்கே இருக்கிற தரையில் போய் விழுந்துட்டுருக்கும். அம்பிரிட்ஜ் உருண்டு கீழே விழுந்தனால அவங்களோட பேட்ரனஸும் மறைஞ்சிரும்ல. ஸோ இப்போ அந்த ரூம் ஃபுல்லுமே பயங்கரமாக கோல்டாக அவ்வளோ டிப்ரெஸ்டாக ஆகிட்டுருக்கும். அங்கே உட்காந்துருக்கிற ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பார்ப்பான் எங்கேருந்து இப்போது பிரச்சனை வந்துச்சுன்னு. அப்போது ஹாரியோட கை மட்டும்தானே வெளியில் தெரிஞ்சிட்ருக்கும். அது மட்டும்தான் தனியாக தெரியும், அவன் உடம்பே தெரியாது. அவனோட மந்திரக்கோளை இப்போ ஆக்சுவலியை பார்த்து அவன் பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பானா. ஆக்சுவலி அவனோட மந்திரக்கோளை எடுக்க ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ளே டூ லேட். ஹாரி அவனை பார்த்து ஸ்டூபிஃபை மந்திரத்தை போட்டுருவானா. ஆக்ஸ்லியும் நல்லா உருண்டு போய் ஃப்ளோரில் போய் விழுந்துருவான். ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கத்துவோம். ஹெர்மாயினி, நான் இங்கே அமைதியாக உட்காந்துட்டு அது பேசுகிற பொய்யெல்லாம் கேட்டுட்ருப்பேன் நீ நினச்சியா அப்படின்னு ஹாரி கத்திட்டுருப்பானா. ஹாரி மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துவோம். ஹாரி திரும்பி பார்ப்பானா. வேகமாக அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கீழே போட்டுட்டு கீழே அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி ஓடுவான். அந்த ரூமோட கார்னரில் இருந்த டிமெண்டர்ஸ் இப்போது சேரில் கட்டி வைக்கப்பட்டிருக்க மிஸ்ஸஸ் கேட்டர்மோலை பார்த்து கிளைட் ஆகி வந்துட்டுருக்குங்க. அந்த பேட்ரனஸ் இப்போது இல்லாதனாலையா இல்லை அதுங்களோட மாஸ்டர்ஸ் இப்போது நோ லாங்கர் கண்ட்ரோலில் இல்லாதனாலையா என்னன்னு தெரில. பட் இப்போது அதுங்க மூவ் ஆகி வந்து மிஸ்ஸஸ் கேட்டர்மோலோட கண்ணத்தை பிடிச்சி அவங்களோட ஃபேஸை ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடி சாய்க்குங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் பயங்கரமாக அலறுவாங்க, சரியாக கத்துவாங்க. ஹாரி கீழே இறங்கி போய் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு கத்துவானா. ஹாரியோட மந்திரக்கோளில் இருந்து சில்வராக இருக்கிற மான் இப்போது வெளியில் வருமா. அந்த டிமெண்டர்ஸ் எல்லாருமே பின்னாடி ஓடிடுங்க. இந்த மானோட லைட் அந்த பூனையை விட ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப வார்மிங்காகவும் இருக்குமா. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். அந்த ஹார்க்ரக்ஸை எடு ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிவிட்டு வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு அவனோட ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு மிஸ்ஸஸ் கேட்டர்மோலை பார்த்து போவானா. அவங்க ஹாரியை உத்து பார்த்துட்டு, நீயா? ஆனால் ரெக்கு நீ தான் என் பேரை இன்ட்ரோகேஷனுக்காக இங்கே கொடுத்தேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்களா. நானா அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு அவங்கள கட்டியிருக்க செயினை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு டிஃபெண்டோ ஸ்பெல்ல அந்த சேரை பார்த்து போடுவானா. ஒன்றுமே நடக்காது. ஹெர்மாயினி, இந்த செயினை நான் எப்படி அவுக்க அப்படின்னு கத்துவானா. இரு, நான் இங்கே ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி இன்னொன்று பக்கம் கத்துமா. ஹெர்மாயினி, டிமெண்டர்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னு ஹாரி இன்னொரு பக்கம் கத்திட்டு இருப்பான். எனக்கு தெரியும் ஹாரி, பட் இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த லாக்கெட் இல்லைன்னா அவ்வளோதான், நான் இதை இப்போவே டூப்ளிகேட் பண்ணணும். ஜெமினியோ அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு ஸ்பெல்ல போடுமா. இது இவங்களை ஏமாத்திரும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இப்போ வேகமாக கீழே ஓடி வரும். தென் அந்த செயினை பார்த்து ரிலாஷியோ அப்படின்னு கத்துமா. மிஸ்ஸஸ் கேட்டர்மோலை கட்டியிருந்த அந்த செயின் ஃபுல்லுமே இப்போ அவுந்துரும். அவங்க இப்போ பார்க்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. எனக்கு புரியல அப்படின்னு அவங்க வாய்க்குள்ளேயே அமைதியாக சொல்லுவாங்களே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, நீங்கள் இப்போ எங்கள் கூட இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு ஹாரி அவங்கள மேலே எழுப்பி விட்டுட்டே சொல்லிகிட்டு இருப்பான். வீட்டுக்கு போங்க, உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. முடிஞ்சால் இந்த நாட்டை விட்டே கிளம்பிடுங்க. வேறு ஆளாக மாறிட்டு எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்களே, இங்கே நேர்மையாக அவங்கள நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி, வெளியில் அவ்வளோ டிமெண்டர்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போக போகிறோம் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. பேட்ரனஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேட்ரனஸ் போடுவோம், நீ உன்னோடதையும் போடு ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்வானா. எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பட் அங்கே ஒன்றுமே நடக்காது. மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் கன்ஃபியூஸ்டாக ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்துட்டு இருப்பாங்களா. அவளுக்கு இந்த ஒரு ஸ்பெல் மட்டும்தான் போட கொஞ்சம் கஷ்டம். கமான் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்வானா. எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா.
ஹெர்மாயினியோட மந்திரக்கோல்ல இருந்து நல்ல சில்வராக இருக்கிற வாட்டர் பர்ஸ்ட் ஆகி வெளியில் வந்து கிரேஸ்ஃபுல்லாக இப்போ அப்படியே ஸ்விம் பண்ணி போய் அங்கே இருக்கிற ஸ்டாக் கூட ஜாயின் ஆகிக்கும். அதாவது ஹாரியோட அந்த மான் இருக்குல்ல அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கும். கமான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஹெர்மாயினியையும் மிஸ்ஸஸ் ஸ்கேட்டர்மோலையும் அந்த டோர்கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போவானா. அந்த பேட்ரனஸ் வெளியில் அந்த டஞ்சனில் இருக்கிற அந்த காரிடோரில் போன உடனே வெளியில் உட்காந்துருக்கிறவங்க ஷாக் ஆகி பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்கும். ஹாரி என்னன்னு பார்ப்பானா, பார்த்தா அங்கே இருந்த டிமெண்டர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த செவத்தில் நல்லா பின்னாடி போயிருங்க. இவங்க உட்காந்துருக்காங்களா அவங்களுக்கு மேலே அப்படியே அந்த செவத்தில் பின்னாடி போயிருங்க. இந்த சில்வராக இருக்கிற இந்த பேட்ரனஸை பார்த்து பயந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மகிழ்பான்ஸை பார்த்து உங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, எங்கேயாவது போய் உங்கள் குடும்பத்து கூட சேர்ந்து மறைஞ்சு வாழுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. உங்களால் முடிஞ்சா வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிருங்க, இந்த அமைச்சரவையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தூரமாக போயிருங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிற நியூ அஃபிஷியல் பொசிஷன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அந்த பேட்ரனஸை ஃபாலோ பண்ணி வாங்க, ஏடிஎம்லேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த மகிழ்பான்ஸையும் ஹாரி கூப்பிட்டுட்டு அங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த மகிழ்பான்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயிட்டுருப்பான். லிஃப்ட்டுக்கிட்ட போகும்போது தான் அவனுக்கு பயமே வந்துச்சு. என்னன்னா இப்போ எப்படி இந்த ஏடிஎம்மில் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இவன் வெளியில் போக போகிறான். இங்கே இப்போ 20க்கும் மேற்பட்ட பீப்புள் இருக்காங்க. அதில் half ஆஃப் தம் அக்யூஸ் பண்ணப்பட்ட மகிழ்பான்ஸ். கண்டிப்பாக இத்தனை பேர் அங்கே இறங்குனாங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அட்டென்ஷன் இவங்க மேலே தான் இருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதை அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக லிஃப்ட் வந்து அரைவாகுமா, கேட்டு ஓப்பன் ஆகும். பார்த்தா அங்கே ரான் நின்றுட்டுருப்பான். ரேக் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஸ்கேட்டர்மோல் பயங்கரமாக கத்திட்டு வேகமாக உள்ளுக்குள்ளே போய் ரானை நல்லா கட்டி பிடிச்சிப்பாங்க. ரன்கான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அவர் அம்ப்ரிஜையும் ஆக்ஸ்லேயும் அட்டாக் பண்ணி என்னை வெளியில் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு, நம்மளை இந்த நாட்டை விட்டே அவர் கிளம்ப சொல்கிறாரு, நம்ம பெட்டர் இங்கேருந்து கிளம்பிடுவோம் ரெக், எனக்கு இங்கேருந்து போயே ஆகணும், வாங்க நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், போய் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி சொதன்னு ஈரமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. தண்ணி அப்படின்னு ரான் குசுன்னு சொல்லுவான். தென் அவன் அவங்கள விலைக்கு விட்டுட்டு ஹாரி மினிஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரூடர்ஸ் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ அம்ப்ரிஜோட ஆஃபீஸ் டோரில் ஓட்டையாக இருக்கான், நமக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினியோட பேட்ரனஸ் அப்படியே வேனிஷ் ஆயிரும். ஏன்னா அது அவ்வளோ பயந்து போய் ஹாரியை பார்த்துட்டு இருக்கோம். ஹாரி நம்ம மட்டும் இங்கே மாட்டணும்னு வச்சுக்கோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இங்கேருந்து நம்ம வேகமாக கிளம்புனா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்குற அந்த குரூப் அவன் திரும்பி பார்ப்பானா. எல்லாருமே ஹாரியை ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க. உங்களில் யார்கிட்டலாம் மந்திரக்கோள் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அதில் பாதி பேர் கை தூக்குவாங்க. ஓகே, உங்களில் யார்கிட்டலாம் மந்திரக்கோள் இல்லையோ மந்திரக்கோள் வச்சுருக்கிறவங்க கிட்டக்க போய் நல்லா அட்டாச் ஆகி நின்றுக்கோங்க, நம்ம இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், அவங்க நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே கமான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அங்கேருந்த 2 லிஃப்ட்டில் பாதியாக எல்லாருமே போய் ஏறிப்பாங்களா. ஹாரியோட பேட்ரனஸ் அந்த லிஃப்ட்டோட கேட்டுக்கிட்ட நல்லா காவலுக்கு நிற்கிற மாதிரி நிற்குமா. லிஃப்ட்டோட டோர் க்ளோஸ் ஆகி இப்போ மேலே பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா. தென் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே level 8 அப்படின்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து கூலான வாய்ஸ் கேட்கும். ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுமா. அந்த லிஃப்ட்டோட கோல்டன் கேட்டு ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க இப்போ பிரச்சனையில் இருக்காங்கன்னு. ஏன்னா அந்த ஏட்ரியம் ஃபுல்லாக நிறைய பேர் ஃபயர் பிளேஸ் டு ஃபயர் பிளேஸாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையுமே போய் சீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபயர் பிளேஸ் எல்லாம். ஹாரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஹெர்மாயினி பயந்துட்டே கேட்குமா. நிறுத்துங்க அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்துவான். ரன்கானோட வாய்ஸ் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, அதை வச்சுட்டு அவன் பயங்கரமாக கத்துவானா. அந்த வாய்ஸ் அந்த ஏட்ரியம் ஃபுல்லாக எக்கோ அடிச்சிட்ருக்கும். ஃபயர் பிளேஸஸை ஃபுல்லாக போய் சீல் பண்ணிகிட்ருக்கிற விசார்ட்ஸ் எல்லாருமே இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு ஹாரி அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்கிற மகிழ்பான்ஸை பார்த்து அமைதியாக சொல்லிவிட்டு முன்னாடி அப்படியே நடந்து போவானா. ரானு ஹெர்மானி இந்த மகிழ்பான்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஹாரி இங்கே மினிஸ்ட்ரிக்கு அந்த ஃபயர் பிளேஸ் வழியாக வந்தபோது ஹாரி பின்னாடியே ஒரு விசாடு வந்திருப்பார்ல, ஹாரியை கூட வந்து மோதிருப்பார்ல. அவர் இப்போ ஹாரியை பார்த்து கேட்டுட்ருப்பாரு, என்னாச்சு ஆல்பர்ட் அப்படின்னு. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப நர்வஸாக இருப்பாரா. நீங்கள் இதை சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹாரி அவ்வளோ அத்தாரிட்டியாக அவன் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்ற மாதிரி அவன் இப்போ பேசிகிட்டு இருப்பான். ஹாரிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிற எல்லா விசார்ட்ஸுமே ஒருத்தரை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா எக்ஸிட்ஸையும் எங்களை சீல் பண்ண சொல்லியிருக்காங்க, யாருமே வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நீ என் பேச்சை மீறி பேசுறியா அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கேட்பானா. டிர்க் கிரெஸ்வெல்லோட ஃபேமிலி ட்ரீயை நான் எக்ஸாமைன் பண்ண மாதிரி உன்னோட ஃபேமிலி ட்ரீயையும் நான் எக்ஸாமைன் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பானா.
சாரி அப்படின்னு அந்த விசார்டு ஒரு மாதிரி பயந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி வந்துடுவார். நான் அந்த மாதிரி எதுவும் மீன் பண்ணி பேசல ஆல்பர்ட். பட் நான் என்ன நினச்சேன்னா இவங்க எல்லாரையுமே இங்கே கொஷின் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இவங்களோட பிளட்டெல்லாம் பியூராக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட டீப்பான வாய்ஸில் சொல்லுவானா. அங்கே அந்த ஹால் ஃபுல்லுமே அது பயங்கரமாக எக்கோடிச்சிட்ருக்கும். இங்கே இருக்கிற உங்களோட ரத்தத்தை விட இவங்களோட ரத்தம்லாம் பியூராக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு அவன் இப்போ அங்கே இருக்கிற மகிள் பாண்ட்ஸை பார்த்து கத்துவானா. அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு பேராக அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே போய் அப்படியே வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ்லாம் ரொம்ப எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பாதி பேர் பயந்து போய் நின்றுட்டுருப்பாங்க, பாதி பேர் எரிச்சலாகவும் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது சடனாக மேரி அப்படின்னு யாரோ கூப்பிடுவாங்களா. மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா உண்மையான ரெக் கேட்டர்மோல் இருக்கார்ல, அவர் இப்போ அங்கே வந்து நின்றுட்டுருப்பார். அந்த லிஃப்டில் இருந்து வெளியில் ஓடி வந்து நின்றுட்டுருப்பாரா. அவர் இப்போது வாமிட்லாம் பண்ணலை, ஸ்டெடியாக தான் நின்றுட்டுருப்பார். ஆனால் அவரோட உடம்பு முகமே பார்க்க அவ்வளோ வெளுத்து போய் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெக் அப்படின்னு மேரி கேட்டர்மோல் ஷாக் ஆகி கூப்பிடுவாங்களா. அவங்க அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கிற ரானையும் அவங்க ஹஸ்பண்டையும் திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. ரான் சத்தமாகவே கெட்ட வார்த்தையில் கத்திடுவான். அங்கே நின்றுட்டு இருந்தார்ல அந்த விசார்டு, இப்போ ஹாரி கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் ரெக் கேட்டர்மோலையும் இன்னொன்று ஒரு ரெக் கேட்டர்மோலையும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்ருப்பாரு. ஹே, இங்கே என்ன நடக்குது, என்னது இது அப்படின்னு அவர் கத்துவாரா. எல்லா எக்ஸிட்டையும் சீல் பண்ணுங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. இந்த ஆக்ஸ்லி இருக்கான்ல, அவன் வேற இன்னொன்று ஒரு லிஃப்ட்லேருந்து வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டுருப்பான். ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி இங்கே நின்றுட்டுருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து அவன் வேகமாக ஓடி வருவானா. ஹாரி இப்போது கீழேருந்து கூப்பிட்டுட்டு வந்த எல்லா மகிள் பாண்ட்ஸும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. எக்ஸப்ட் மிஸ்ஸஸ் கேட்டர்மோல், அவங்க மட்டும்தான் இப்போ இங்கே இருப்பாங்க. ஹாரி கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்த அந்த விசார்டு அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து இவங்களை பார்த்து ரைஸ் பண்ணுவாரா. ஹாரி அவனோட மிகப்பெரிய கையை வச்சு ஒரே குத்திடுவான் அவர் முகத்திலேயே. அவர் பறந்து போய் பின்னாடி விழுந்துருவாரு. மகிள் பாண்ட்ஸ் எல்லாருமே எஸ்கேப் ஆகி போறதுக்கு இந்த ஆள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலி அப்படின்னு ஹாரி கத்துவானா. அடி வாங்கின அந்த விசார்டோட கலீக்ஸ் எல்லாருமே இப்போ பயங்கரமா கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக ரான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மிஸ்ஸஸ் கேட்டர்மோலோட கையை பிடிச்சி இழுத்து ஸ்டில் ஓப்பனில் இருக்கிற அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே அவங்க 2 பேரும் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிருவாங்க, டிஸப்பியர் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகி ஹாரியையும் அங்கே அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிற அந்த விசார்டையும் திரும்பி பார்த்துட்ருப்பானா. அந்த நேரம் உண்மையான ரெக் கேட்டர்மோல் இருக்கார்ல, அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃப் கூட இருந்தால் யாரு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. ஆக்சுவலி அப்படியே திரும்பி உண்மையான ரெக் கேட்டர்மோலை பார்ப்பானா. ஹாரிக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த ஆளுக்கு உண்மை தெரிய போகுது அப்படின்னு. கமான் அப்படின்னு ஹாரி சரியாக கத்தி ஹெர்மோயினியோட கையை பிடிச்சி இழுத்து அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவானா. ஆக்சுவலி இவங்களை பார்த்து கர்ஸ் போடுவான். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க 2 பேருமே அதுலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிடுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்களா. அடுத்த செகண்டே ஒரு டாய்லெட்குள்ளேருந்து அவங்க வெளியில் போய் எந்திரிச்சு வந்துட்டுருப்பாங்க. ஹாரி வேகமாக டோரை ஓப்பன் பண்ணுவானா. ரான் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிங்க் முன்னாடி நின்றுட்டுருப்பான். மிஸ்ஸஸ் கேட்டர்மோல் கூட ஸ்டில் ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருப்பான். ரெக், எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. என்னை விடுங்க, நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிடையாது, நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ வீட்டுக்கு போங்க அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பான். இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டாய்லெட்லேருந்து இப்போ சத்தம் வந்துட்டு இருக்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பானா. பார்த்தா ஆக்சுவலி அங்கே வந்துடுவான். நம்ம இங்கேருந்து இப்போவே கிளம்பணும் அப்படின்னு ஹாரி சரியாக கத்தி ஹெர்மோயினி ஒரு கையில் பிடிச்சிட்டு ரானை இன்னொன்று ஒரு கையில் பிடிப்பானா. அவங்க 3 பேரும் அப்படியே ஸ்பாட்டில் டேர்ன் ஆவாங்க. அடுத்து ஃபுல்லாக இருட்டாக அவங்களுக்கு இருக்கும். நல்லா சுற்றிட்டே இருப்பாங்க. பட் ஏதோ அங்கே தப்பாக நடந்துருச்சு. ஏன்னா அங்கே ஹெர்மோயினியோட கை கிரிப்பை விட்டு அப்படியே ஸ்லைட் ஆகி போயிட்டு இருந்தது. அவனுக்கு அப்படியே சஃபகேட் ஆகிற மாதிரி இருந்தது. அவனால் மூச்சு விட முடியல, எதையும் பார்க்க முடியல. அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஃபீலே என்னன்னா, அவனோட ஒரு கையில் ரானோட கை இருக்குது, இன்னொன்று ஒரு கையில் ஹெர்மோயினியோட விரல்கள் இருக்குது. இப்போ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்லிப் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி கிரிமால்டு பிளேஸோட 12ஆம் நம்பர் வீட்டோட கதவு தெரியுமா. அவன் இப்போதான் மூச்சை உள்ளுக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளே அங்கே பயங்கரமாக யாரோ கத்துற சத்தம் கேட்கும். ஃப்ளாஷ் ஆஃப் பர்பிள் லைட் அப்படியே அங்கே பாஸ் ஆகும். ஹெர்மோயினியோட கை இப்போ சடனாக ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிக்குமா. அடுத்த செகண்ட் எல்லாமே இருட்டாயிரும். இதோட சாப்டர் 13 த மகிள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் முடிஞ்சிருச்சு.
இந்த சாப்டரில் வந்து புக்கில் இப்படி தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. மூவியில் காமிச்ச மாதிரி இருக்கவே இருக்காது. உங்களுக்கே தெரியும், நான் புக்கில் எப்படி இருக்கோ அதை தான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், எதுவுமே மாறாமல். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டருங்க. ஹாரி அங்கே இருக்கிற அந்த மகிள் பாண்ட்ஸ் எல்லாருமே அவன் எஸ்கேப் பண்ண வச்சதுலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இதை சுத்தமாக மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. இதை நான் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஒரு கெட்டவன், ரொம்ப தீய குணமுடையவன், மக்களை ஈக்குவலாக கூட பார்க்காதவன், நம்ம மதிப்பெல்லாம் இங்கே 2வது பட்சமாக கூட வச்சுப்போம். ஏன்னா அவன் அங்கே ஈக்குவலாக கூட யாருமே பார்க்க மாட்டான். இதில் எங்கே இருந்து அவனுக்கு மதிப்புன்ற குணம்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் பவருக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் தான் நடக்கும். இது நம்மளோட மகள் உலகத்தில் மட்டும் கிடையாது, மாயாஜால உலகம், ஃபேண்டசி வேர்ல்டுன்னு எல்லா இடத்துலையுமே இப்படி தாங்க. அது அவங்களுக்கு தப்புன்னே தெரியாது, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு. அவங்க அப்படி பண்ணுறதெல்லாம் இப்போது நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொல்லணுன்னா ஒரு மாதிரி கெத்தாக வேற பார்த்துப்பாங்க. நாங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன்னு. ஸோ நான் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் அதிகமாகவே பார்ப்பேங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கும்ல, அதெல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்டோரியிலையுமே எல்லா நாட்டிலையுமே இதே பேட்டர்ன் தான் திரும்ப 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 நடந்திருக்கும். இதில் கஷ்டப்படுறது, பாதிக்கப்படுறது அஃப்கோர்ஸ் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான். அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்காக, அவங்களோட பிலீஃப்காக இருக்கிற எல்லா மக்களையும் போட்டு பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லா காலங்கள்லேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி வால்டமோர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே அவங்கள சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்ஸ்லி மாதிரி இருக்கிற ஆள்லாம் இருப்பாங்க. தென் இன்னொன்று ஒரு சார்ட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. என்னென்னா, பல நாளாக அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அது என்னென்னா வெறி மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சில மக்களெல்லாம் பிடிக்காது, அவங்கள அடக்கி ஆளணும்னு தோணும். அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் பவருக்கு வரும்போது அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, லைக் அம்பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற ஆட்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 14 த தீஃபில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேட்ஸ் பை மினி.